அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நினைத்ததை நடத்தி தரும் அனுமன் மந்திரம். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் நீக்கி நம்ம எடுத்த செயல்கள் அனைத்தும் வெற்றியாக முடியும். அதற்கு ஆஞ்சநேய பெருமானை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெருமான் ரொம்பவே வலிமை வாய்ந்தவர், ஆதிசக்தி வாய்ந்தவர். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அவரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம எடுத்த செயல்களில் இருக்கிற தடைகள் அத்தனையும் நீக்கி நம்ம எடுக்கின்ற அந்த செயல்கள் கண்டிப்பாக வெற்றியாக அமையும். தடைகள் இருந்தாலும் சரி, சொந்த வீடு வாங்கணும், சொந்த நிலம் வாங்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் தடைகள் இருந்தாலும் சரி, இல்லைன்னா தொழிலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த அத்தனை தடைகளையும் போக்கி நம்மளுக்கு நினைத்ததை நடத்தி கொடுப்பவர் தான் ஆஞ்சநேய பெருமான். அப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஆஞ்சநேய பெருமானுடைய ஒரு மந்திரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். புதன்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேய பெருமானை வழிபடுறது இன்னும் சிறப்பு. அதிலும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஆஞ்சநேய பெருமானுடைய கோவிலுக்கு சென்று நீங்கள் ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க. ஆஞ்சநேய பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் துளசி மாலை சாச்சுறது கூடுதலான பலனை கொடுக்கும். நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக அது நிறைவேற்றி கொடுக்கும். அதனால நீங்கள் மனதார நினைத்துட்டு நீங்கள் இதை நீங்கள் செய்துக்கலாம். சரிங்க, இப்போ என்ன ஸ்லோகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓம் வாயுபுத்ராய வித்மஹே ராம பக்தாய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். நான் இன்னொரு முறையும் சொல்கிறேன். ஓம் வாயுபுத்ராய வித்மஹி ராம பக்தாய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்தை ஒரு 108 முறை சொல்லுங்க. முடிந்தால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமனை, அதாவது ஆஞ்சநேய பெருமானை மனதில் நினைத்து இந்த ஸ்லோகத்தை 108 முறை சொல்லுங்க. தினமுமே நீங்க தாராளமா இதை சொல்லலாம். காலையில எழுந்ததும் ஒரு 3 முறை சொல்லுங்க, மாலை நேரத்துல சொல்லுங்க. உங்களுக்கு எப்போ உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கோ, எப்போ உங்க வாழ்க்கையை நினைத்து உங்களுக்கு பயமா இருக்கிறதோ, ஏன்னா ஆஞ்சநேய பெருமான் வலிமை வாய்ந்தவர். அதனால நமக்கும் அந்த மன வலிமையை நிச்சயமாக கொடுப்பார். அதனால நம்ம வாழ்க்கையில எதை நினைத்தும் பயப்படாமல், கவலைப்படாமல் மன வலிமையோடு அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். குறைகளை ஆஞ்சநேய பெருமான் கிட்ட சொல்லிட்டு நீங்க இந்த ஸ்லோகத்தை தினமும் உங்களுக்கு எப்பெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ நீங்க தாராளமா சொல்லலாம். காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா மாலை நேரத்தில் விளக்கேற்றும் போது கூட நீங்க தாராளமா சொல்லலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையிலுமே நீங்க ஆஞ்சநேய பெருமானை நல்ல மனதார வேண்டிட்டு சொல்லுங்க. கோவிலுக்கு செஞ்சாலும் அங்கேயும் ஆஞ்சநேய பெருமான் கிட்ட நீங்க இந்த ஸ்லோகத்தை நீங்க தாராளமா சொல்லி உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும்.